சுபிக்கு கோல்டு. அவங்க ஃபேஸை பார்த்தும் போதே தெரியும் ஒரு மாதிரி மொதன்னு இருக்கு. நைட்டு தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் முடியல அண்ட் அப்படியே டிவி பார்த்துட்டு படுத்திருக்கா. ஸோ சுபி மருந்து குடிக்கிறியா? மருந்து குடிக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்னா மட்டும் அழ ஆரம்பிச்சிருவா. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நான் கஷாயம் தான் போட்டு கொடுப்பேன். ஸோ இப்போ கஷாயத்துக்கு வந்து பவுடரை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 12 இன்க்ரீடியன்ட் இருக்குது. தூதுவளை, வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி இலை இது எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, வால்மிளகு, அதிமதுரம், திப்பிலி, சீரகம், சித்தக்கத்தை, ஓமம் இது எல்லாமே வாங்கி எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது கூட நம்மளோட தேனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேன் வந்து இரும்பலையும் சரி பண்ணும், அது இல்லாமல் இம்யூனிட்டி பவரையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பசியும் நல்லா எடுக்கும், கோல்டும் வராமல் இருக்கும். இந்த கிளைமேட்க்கு வந்து கண்டிப்பாக இது குழந்தைங்க இல்லைங்க, பெரியவங்களும் வந்து சாப்பிடணும். இப்போ நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.